இந்த வீடியோ டியூட்டோரியலில் ஒரு புது ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனுடைய ஃபங்க்ஷன் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு 3 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கீழே ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட்னு சொல்லி 2 பட்டன் இருக்குது. இப்போ இந்த நெக்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணோம்னா எனக்கு ஒரு ஸ்டெப்பாக ஃபார்வர்ட் ஆகுது, ப்ரீவியஸ் கொடுத்தோம்னா எனக்கு ஒரு ஸ்டெப்பாக பேக்வர்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு இன்டராக்டிவ் ஆப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஆப், அதில் எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் நம்ம கொடுக்கல. இப்போ இதிலேருந்து நம்ம ஈவெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்ட்ராக்டிவாக ஒரு ஆப் எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான எக்ஸாம்பிளை இந்த ஆப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். டெர்மினல் போயிடுங்க, நியூ டெர்மினல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் நான் டெஸ்க்டாப்புக்கு வந்துக்கிறேன். டெஸ்க்டாப்பில் தான் என்னுடைய ஆப் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஆப்போட பேர் நான் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்ளிகேஷன் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா. அடுத்ததாக ஃபர்தர் என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்க போகிறோன்றது அப்ளிகேஷன் க்ரியேட் ஆனோன்னா கண்டினியூ பண்ணலாம். ஸோ என்னோடய அப்ளிகேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறமா என்னுடைய விஎஸ் கோடில் நான் அதை இம்போர்ட் பண்ணிட்டேன். எனக்கு தேவையான பேக்கேஜஸை மட்டும் வச்சுட்டு, தேவையான ஃபைல்ஸை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு app.js அண்ட் index.js இது 2 மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். மீதி இருக்க எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நீங்களும் உங்களுக்கு க்ரியேட் ஆன ஆப்பில் இந்த 2 தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாமே டெலீட் பண்ணிடலாம். அடுத்தது app.js நான் வந்து ஃபுல் எம்டி ஆக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய ஸ்க்ரீனும் வந்து பிளாங்காக இருக்குது இப்போ. ஏன்னா நான் எல்லாமே டெலீட் பண்ணதுனால என்னுடைய பேசிக் யூஐ நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது க்ரியேட் ஆகிற எந்த ஒரு டிசைனும் நமக்கு இந்த இடத்துல வராது. ஸோ என்னுடைய கோடை நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு ஆல்ரெடி ப்ரௌசரில் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ இந்த app.jsல நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிற அப்ளிகேஷன் இதுதான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இதோடைய யூஐ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதோட ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் HTML பார்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய CSSக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். CSS டாக்குமெண்ட்டை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை எடுத்து நீங்கள் இந்த ஃபைலில் லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோடய CSSஸை இப்போ நான் லிங்க் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த 2 ஃபைல் கொடுத்துருப்பேன். index.css அண்ட் vanilla.js இந்த 2 ஃபைல் இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை கொண்டு வந்து சோர்ஸ் ஃபைலில், அதாவது அந்த CSS அந்த ஃபைலை வந்து சோர்ஸ் ஃபைலில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த vanilla.js அப்படின்ற ஃபைல் எடுத்துகிட்டு வந்து பப்ளிக் ஃபோல்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு அந்த vanilla.jsஐ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதை வந்து ஃபர்தராக பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த CSS கோடு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி CSSன்றது வந்து பேசிக் தான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அது தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் இங்கே கோட் நம்ம க்ரியேட் பண்ணும்போது பேரலாக அந்தந்த கிளாஸஸை மட்டும் நம்ம கால் பண்ணி டிசைனிங் பார்ட்டை நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, ஃபர்தராக இப்போ நம்ம கோட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் வந்து ஆப் ஃபங்க்ஷன். ஸோ ஆப் ஃபங்க்ஷன் தான் நமக்கு மெயின் ஃபங்க்ஷன். இதில் இருந்து தான் நமக்கு மற்ற காம்போனன்ட்ஸ் எல்லாம் நமக்கு கால் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இருந்து தான் நமக்கு மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பேரண்ட் கண்டெய்னர் மாதிரி, ஒரு பேரண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு ரிட்டர்ன், இதில் ரிட்டர்ன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டிவ் கண்டெய்னர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டிவ் கண்டெய்னரில் ஹலோ ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கலாம். அடுத்தது இந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் index.jsல இங்கே நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல அது வந்து கெட் பண்ணி நம்மளுடைய ஆப் காம்போனண்ட்டை நமக்கு ரெண்டர் பண்ணி காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதை எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப், அவ்வளோதான். இப்போ சேவ் பண்ணுங்கள். அவுட்புட்டில் உங்களுக்கு நம்மளுடைய அந்த டிவ்வில் கொடுத்த டெக்ஸ்ட் கண்டென்ட் அவுட்புட்டாக வந்துருச்சு. ஓகே, இதுக்கு அடுத்தது CSS லிங்க் பண்ணலாம்.
ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம் கொடுங்க இந்த டிவ்க்கு. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ரீவியஸாக பண்ணி வச்சுருக்க அந்த சிஎஸ்எஸ் பியூட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல நமக்கு அப்ளை ஆகிடும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஒரு டிவ் கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம டிசைனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய கண்டெய்னர் ஒன்று இருக்குது. அதுதான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கிரே கண்டெய்னர் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் 1 2 3ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்டெப்புக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அதுக்காக ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இந்த கண்டெய்னருக்கு கிளாஸ் ஒன்று கொடுத்துக்கலாம். கிளாஸ் நேம் வந்து நம்பர்ஸ். இப்போ இதில் தான் நம்பர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ மொத்தம் 3 டிவ் கண்டெய்னர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 3 நம்பர்ஸ் இருக்குது நமக்கு. அதனால் 3 ஸ்டெப்புக்கும் 1 2 3ன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த கிளாஸில் நான் கொடுத்துருக்க அந்த சிஎஸ்எஸ் எனக்கு வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ 1 2 3ன்னு சொல்லிட்டு 3 நம்பர் நமக்கு க்ரியேட் ஆயாச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம்? ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணலாம். இங்கே கீழே நமக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் வருது இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷன் வருதுல்ல, இதுக்கு நமக்கு ஒரு பேராகிராஃப் தேவை. ஸோ அந்த பேராகிராஃபை க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த பேராகிராஃபுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. இதுக்கு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இந்த கிளாஸோட பேர் வந்து மெசேஜ். ஜஸ்ட் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஓகேவா? அடுத்தது பட்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த பட்டன்ஸை ஒரு டிவ்வில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த டிவ்க்கு பட்டன்ஸ்னு ஒரு கிளாஸ் கொடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் அப்படின்னு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ 2 பட்டன் க்ரியேட் பண்ணிட்டோம். நடுவில் ஒரு பேராகிராஃப் வரதுக்கு ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப்ஸ் மூவ் ஆகிறத ஸ்டேஜை நம்ம பார்த்துக்கிறதுக்காக 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டேஜுக்கு ஒரு நம்பர் டிவ்ஸ் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்க இந்த டெக்ஸ்ட் பார்த்துருக்கீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பில் வரும்போது லேர்ன் ரியாக்ட், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து அப்ளை ஃபார் ஜாப்ஸ், தேர்ட் ஸ்டெப்பு இன்வெஸ்ட் யுவர் நியூ இன்கம். இந்த மாதிரி 3 ஸ்டெப் இருக்குது. ஸோ 3 ஸ்டெப்புக்கும் 3 டிஃப்ரெண்ட் இந்த இடத்துல பேராகிராஃப் நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. ரைட்டா? ஸோ இந்த பேராகிராஃபில் நம்ம 3 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸை இந்த இடத்துல டைரெக்டாக கொடுக்காம ஆல்ரெடி ஒரு டேட்டா நம்ம இந்த இடத்துல லோட் பண்ணி வச்சுருக்க போகிறோம். அதிலிருந்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும்போது அது எந்த ஸ்டெப்பில் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த டேட்டா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும். இதுதான் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா, அந்த மெசேஜஸை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு கான்ஸ்டில் என்ன பண்ணலாம், மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து லிஸ்ட் அரேயில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெசேஜ் learn react. Apply for jobs, second message. Third, invest your new income. நம்மளோட 3 மெசேஜஸ் நம்ம இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதை இந்த பேராகிராஃப் டேக்கில் நம்ம உள்ளே கொண்டு வந்து ஃபீட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து இப்போ இதை எப்படி நம்ம உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும். அடுத்தது அந்த ஸ்டெப்போட
கவுண்ட் என்ன அப்படின்றது நமக்கு வரணும். ஓகேவா? இங்கே நமக்கு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வருது இல்லையா? இதில் இந்த 1 அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கும்போது 1ன்னு வரணும், செகண்ட் ஸ்டெப்பில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே 2ன்னு மாறணும், தேர்ட் ஸ்டெப்பில் இருக்கும்போது 3ன்னு மாறணும். அப்போ இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டு மட்டும், இந்த நம்பர் மட்டும் நமக்கு வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த இடத்துலையும் நம்ம ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணி அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். இந்த ஆப் ஃபங்க்ஷனுக்கு கீழே என்ன பண்ணலாம்னா ஒரு கான்ஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுத்து அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். நான் 1ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இங்கே இந்த வேரியபிளை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ண உடனே எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த வேரியபிளோட வேல்யூ வேணுவோ அந்த வேல்யூ இந்த இடத்துல எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இதை நான் கேப்ஸில் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்டெப் அந்த கவுண்ட்டில் என்ன இருக்கோ 1ன்னு சொல்லி எனக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நான் 2ன்னு சொல்லி மாற்றிட்டு சேவ் பண்ணேன்னா 2ன்னு மாறுது, அண்ட் 3ன்னு சொல்லி மாற்றினேன்னா 3ன்னு மாறுது. ஓகேவா? இப்போ இதுதான் நம்மளுடைய கீ. இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த ஸ்டெப் என்னவா இருந்துச்சுன்னா நமக்கு மெசேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகணுன்றதை நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப் என்ன டேட்டாவோ அதில் இருக்க மெசேஜஸ், ஃபஸ்ட்டு மெசேஜை நம்ம கால் பண்ணணும். இங்கே மேலே க்ரியேட் பண்ணியிருக்க இந்த மெசேஜ் இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? மெசேஜில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஸ்டெப் -1. ஓகேவா? ஏன்னா நமக்கு இந்த இடத்துல வர டீட்டெயில்ஸ் எல்லாமே அரேல ரெக்கார்ட் ஆகிருக்கு. இண்டெக்ஸிங் படி பார்த்தோம்னா 0, 1, 2ன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் நமக்கு இந்த மாதிரி போகும். ஸோ 0ல் இருக்க வேல்யூவை நம்ம இங்கே -1ன்னு சொல்லி கொடுக்கும்போது இந்த இடத்துல நமக்கு டேட்டா ஸ்டெப்லேருந்து -1 ஆனதுக்கப்புறமா 0ன்ற வேல்யூ வரும். ஸோ 0ன்ற வேல்யூ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த லேர்ன் ரியாக்ட். அப்போ இந்த டேட்டாவை நமக்கு கால் பண்ணி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணும். இதுதான் நமக்கு பண்ண போகிற விஷயம். இப்போ இங்கே என்ன பண்ணலாம், லேர்ன் ரியாக்ட்ன்ற சென்டென்ஸ் இந்த இடத்துல எனக்கு வந்து அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே ஸ்டெப் 2ன்னு சொல்லி மாற்றுறேன். அடுத்தது அப்ளை ஃபார் ஜாப்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பிக் ஆகுது. 3ன்னு சொல்லி டேட்டா மாற்றினோம்னா இன்வெஸ்ட் யுவர் இன்கம் நியூ இன்கம்னு சொல்லிட்டு அந்த டேட்டா மாறுது. ஸோ பேராகிராஃப் நம்ம ஆட்டோமேட்டிக்காக மாற்றுறதை செட் பண்ணியாச்சு. இந்த நெக்ஸ்ட் பட்டனோட இது வரைக்கும் நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் பட்டன்ஸோட நம்ம இன்னும் ஈவெண்ட் எதுவும் கனெக்ட் பண்ணலை. இப்போதைக்கு ஜஸ்ட்டு நம்ம அந்த டிசைனிங் பார்ட்டை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னா நான் இங்கே நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணும்போது இங்கே மேலே இருக்க இந்த நம்பர்ஸும் ஆக்டிவ் இன்ஆக்டிவாக தானாக மாறிக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும் போது எனக்கு இது ஆக்டிவாக இருக்குது, அதனால் இதோட பேக்ரவுண்ட் கலர் பர்பிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணும்போது இந்த இடம் எனக்கு ஆக்டிவ் ஆகுது, ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறப்ப இது இன்ஆக்டிவாக இருக்குது, கிரேவாக இருக்குது. ஸோ இந்த சேஞ்சஸை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போது இதோடைய அந்த சிஎஸ்எஸ் இருக்கு இல்லையா, அந்த சிஎஸ்எஸ்ஸை நம்ம ஆல்ட்ரு பண்ணோம்னா நம்மளால் பண்ண முடியும். இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலருன்றது இதோடைய சிஎஸ்எஸ் தான். நம்ம சிஎஸ்எஸில் தான் போயிட்டு பேக்ரவுண்ட் கலருன்றது கொடுக்குறோம். அப்போ நம்ம எப்படி கண்டிஷன் கொடுக்கலான்னா, இது ஸ்டெப் 1ல் இருக்குது அப்படின்னா சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணணும். ஸ்டெப் அது இல்லை, சப்போஸ் அது வேறு ஸ்டெப்பில் இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலை, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் நம்மளுடைய மெசேஜ் இருக்குது. அப்போது செகண்ட் ஸ்டெப் வந்து ஆக்டிவேட் ஆகக்கூடாது, அதோடைய சிஎஸ்எஸ் வந்து அப்ளை ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல கொடுக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்னா இந்த டிவ் டேகுக்கு வந்துடுவோம். இங்கே தான் நம்ம நம்பர்ஸ் இருக்குல்ல. இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை ஆக்டிவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? கிளாஸில் வந்து நான் என்ன சொல்கிறேன், ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுறேன். ஆக்டிவ்னு நம்ம ஒரு சிஎஸ்எஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை நான் பாஸ் பண்ணுறேன். பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல வந்து கலர் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ ஆக்டிவான எனக்கு பர்பிளில் இருக்கும். அப்போ இந்த ஆக்டிவ்ன்றது எப்போ நடக்கணுன்றது தான் நம்ம இப்போ மாற்ற போகிறோம். சரியா? இதை ஜாவா ஸ்கிரிப்டில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் கர்லி பிரேஸ்க்குள்ளே என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பேக் டிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு இது யூஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம இதில் பேக் டிக் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது பார்க்குறதுக்கு சிங்கிள் கோட்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் இது வந்து பேக் டிக். இந்த பேக் டிக்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிஷன் நம்ம கொடுக்க போகிறோம். என்னென்னா இந்த ஸ்டெப் வேல்யூ இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டெப் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்தால் மட்டும் என்ன நடக்கணும் அப்படின்ற கண்டிஷன் கொடுக்க போகிறோம்.
ஸோ ஒன்று அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கணும், ஒன்றுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஓகேவா, இல்லைனா கிரேட்டராக இருக்கணும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு வந்து பார்த்தோம்னா 1 ஈக்குவல் டு 1ன்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா மட்டும் எனக்கு என்ன நடக்கணும்னா இதனுடைய சிஎஸ்எஸ் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா இந்த கோலன் வச்சோம்னா அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். இல்லைன்னா எனக்கு வந்து அது பிளாங்காக இருக்கணும். ஸோ எம்டியாக ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்றேன். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஆக்டிவாக இருக்குது, அதாவது ஒன்றுன்றது வந்து ஆக்டிவாக இருக்குது. இன்கேஸ் நான் இந்த இடத்துல 2ன்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த 2க்கு மூவ் ஆகும்போது எனக்கு அந்த இடமும் சேர்ந்து ஆக்டிவ் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த செட் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த டிவ் டேக் உள்ள வந்து செகண்டுக்கும் கொடுத்துடலாம். இங்கே என்ன பண்ணலாம்னா 2ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இங்கே 2ன்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா கண்டிஷன் என்னென்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2ஆக இருந்தால் மட்டும்தான் எனக்கு இங்கே ஆக்டிவ் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அப்போ இங்கே இருக்கிற ஸ்டெப்பை நான் என்ன பண்ணுறேன், 2ன்னு சொல்லி சேவ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த செகண்ட் கண்டிஷன் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. 2 வந்து எனக்கு அதனோட பேக்ரவுண்ட் கலர் எனக்கு மாறிடுச்சு, ஆக்டிவ் ஆகிடுச்சு. இப்போ நான் 1ன்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த இடம் சேஞ்ச் ஆகிடும். இதே மாதிரி தேர்ட் டிவ்க்கும் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா 3ன்னு சொல்லி கண்டிஷன் மாற்றிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த பட்டன் இன்டராக்ஷனை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ இந்த பட்டனுக்கு ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஆன் கிளிக் இதில் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஹேண்டில் ப்ரீவியஸ் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல இதுக்கு எரர் வரும், ஏன்னா இது மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இது வரைக்கும் க்ரியேட் பண்ணலை. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துடுங்க. நம்ம மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஆப் ஃபங்க்ஷன், இதுக்குள்ளே வந்துட்டு இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஹேண்டில் ப்ரீவியஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். அதை இந்த மாதிரி கர்லி பிரஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இந்த ஸ்ட்ரக்சரில் கொடுத்துட்டிங்கன்னா போதும், நமக்கு இப்போ இருக்கிற எரர் எல்லாமே சார்ட் ஆகிடும். இதே மாதிரி அந்த நெக்ஸ்ட் பட்டனுக்கும் நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஓகேவா, இப்போ இந்த ஹேண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த நெக்ஸ்ட்டு ஹேண்டில் நெக்ஸ்ட் அப்படின்றதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே இன்னொரு வாட்டி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இந்த பேரை மட்டும் நான் மாற்றிக்கிறேன், இந்த ஃபங்க்ஷனோட பேரை மட்டும் ஹேண்டில் நெக்ஸ்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ 2 ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த பட்டன் கிளிக் பண்ணால் என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்றது இப்போது இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா, 2 ஃபங்க்ஷனுக்கும் செப்பரேட்டாக நம்ம அந்த கண்டிஷன்ஸாக பாஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு நியூ கான்செப்ட் ஒன்று பார்க்க போகிறீங்க, ஸ்டேட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, இந்த ஸ்டேட் அப்படின்றது தான் நம்மளோட இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கரண்ட்டாக இந்த பட்டன் இன்ட்ராக்ஷனே வச்சுக்கோங்க. இந்த பட்டன் இப்போ கரண்ட்டாக என்ன ஸ்டேட்டில் இருக்குது, இதிலேருந்து நம்ம அடுத்த என்ன ஸ்டேட்டுக்கு நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான அந்த இன்டராக்ஷனுக்கு இந்த ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். இதில் 2-3 கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூஸ் ஸ்டேட். ஓகேவா, ஸோ இதுக்கு அடுத்தடுத்து வர ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸில் மற்ற கேட்டகரிஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானதை பார்க்க போகிறதுனா யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இங்கே இந்த கான்ஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னே, இது நமக்கு இதுக்கப்புறம் தேவையில்லை. இதை தான் நம்ம இந்த ஸ்டேட்டில் க்ரியேட் பண்ண போகிறோம், அதை எடுத்துட்டேன். இப்போ இங்கே அந்த 1 அப்படின்ற அந்த வேரியபிள் அசைன் பண்ண அந்த டேட்டாவை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ இதை வந்து கான்ஸ்ட்டில் ஒரு அரேவாக கொடுக்கணும். கான்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க, அது பக்கத்தில் ஒரு அரே க்ரியேட் பண்ணணும். இந்த அரேயில் கரண்ட் ஸ்டேட் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி 2 விஷயம் நம்ம கொடுக்கணும். ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டெப்பு வேரியபிள் இருந்த 1 தான் இந்த இடத்துல நம்ம மூவ் பண்ணோம், மேனுவலாக 1 2 3ன்னு சொல்லி மூவ் பண்ணோம். அந்த மூவ் பண்ண டேட்டாவுக்கு பேஸ்டில் நமக்கு இந்த சிஎஸ்எஸ் சேஞ்சஸ்லாம் நமக்கு நடந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ அந்த ஸ்டேட்டை தான் இந்த இடத்துல கொடுக்குறோம், ஆனால் அதோடைய வேரியபிளை இப்போ உள்ளே கொடுத்துக்கிறோம். இதுக்கு முன்னே நம்ம கான்ஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லி வெளியே கொடுத்த அந்த வேரியபிளை இந்த அரேக்குள்ளே கொடுத்துக்கிறோம். அடுத்தது என்னென்னா இதனுடைய அடுத்த ஸ்டேட், ஸோ செட் ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு
இன்னொரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து யூஸ் ஸ்டேட்டுக்கு ஈக்குவல் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ கான்ஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேல்யூ இங்கே இருக்குது. அதோடைய அடுத்த ஸ்டேட் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், ரெண்டுத்தையும் ஒரு அரேயில் கொடுத்துருக்கோம். இதை யூஸ் ஸ்டேட்டில் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது இந்த ஹேண்டில் ப்ரீவியஸ் அண்ட் ஹேண்டில் நெக்ஸ்ட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த செட் ஸ்டெப்புன்ற வேரியபிள் இங்கே எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட வேல்யூ வந்து +1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸ்டெப்போட வேல்யூ எனக்கு இப்போ வந்து +1. ஸோ ஆல்ரெடி இருக்கிற இந்த 1ன்ற வேல்யூ கூட இந்த ஸ்டெப் 1ன்றது நமக்கு அப்டேட் ஆகணும், அதுதான் நம்ம கேட்குற விஷயம். அடுத்தது இந்த யூஸ் ஸ்டேட்டுன்னு இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணணும். சம்டைம்ஸ் இது மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். நான் ஒரு வாட்டி இதை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். யூஸ் ஸ்டேட் அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய டேட்டா நமக்கு இந்த இடத்துல இம்போர்ட் ஆகிடும், ஓகேவா? அதோட லைப்ரரி நமக்கு இந்த இடத்துல இம்போர்ட் ஆகணும். ஆகலைன்னா நமக்கு எரர் காட்டும். ஸோ எனக்கு இப்போ ஆகாமல் இருந்துச்சு, நான் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஆகலைன்னா இந்த சென்டென்ஸ் இது அப்படியே நீங்கள் வந்து ஒரு வாட்டி டைப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மேனுவலாக, ஓகேவா? அடுத்தது இப்போ இதில் வந்து வேல்யூ கொடுத்துக்கலாம், 1ன்ற வேல்யூ கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணோம்னா எரர் எனக்கு போயிடுச்சு. இப்போ இந்த நெக்ஸ்ட் பட்டனை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அடுத்த ஸ்டேட்டுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது. திரும்ப ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா நமக்கு தேர்ட் ஸ்டேட்டுக்கு நம்ம இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, நான் இந்த இடத்துல +1ன்னு சொல்லி கொடுத்ததுனால எனக்கு இந்த இன்க்ரிமெண்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு எந்த கண்டிஷனும் கொடுக்கல, ஜஸ்ட் +1ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ கரண்ட்டாக இருக்கிற அந்த 1 கூட இது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு அதுக்கு அடுத்து போகிறதுக்கான டேட்டா நம்ம கொடுக்கல. இதை ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன்னா, ஓகே, ப்ரீவியஸ் பட்டனும் நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை ஒரு கண்டிஷனில் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த செட் ஸ்டெப்பை மேலேயும் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே ப்ளஸ் பண்ணோம்னா இங்கே அப்படியே ஆப்போசிட் அதை மைனஸ் பண்ண போகிறோம், இவ்வளோ தான் வித்தியாசம், ஓகேவா? இப்போ இங்கே ப்ரீவியஸை நான் ப்ளஸ் பண்ணோம்னா எனக்கு மைனஸ் ஆக போகுது, இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். இப்போ இங்கேயும் அதே பிரச்சனை தான், மைனஸ் வந்து 1 தாண்டி பேக்வேர்டில் போகுது, 0 -1 -2ன்னு சொல்லிட்டு. ஸோ இது நடக்கக்கூடாது. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இஃப் கண்டிஷனில் கொடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த செட் ஸ்டெப்புக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இஃப் ஸ்டெப் வந்து greater than 1 இருந்தால் மட்டும் இந்த செட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும். அதே மாதிரி கீழே வந்து if ஸ்டெப் வந்து வெளியே போயிடுச்சு. அப்படியே அதோட ஆப்போசிட் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறோம். அடுத்து இங்கே கண்டிஷன் என்ன கொடுக்கலான்னா 3ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஏன்னா நெக்ஸ்ட் பட்டனுடைய மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்தோம்னா 3 தான் இருக்குது. ப்ரீவியஸ் பட்டனுடைய லீஸ்ட் வேல்யூன்னு பார்த்தோம்னா 1 தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம இந்த இடத்துல ஆல்ட்ரு பண்ணிக்கிறோம். அடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா எனக்கு செகண்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுது, அதே மாதிரி தேர்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுது. இதுக்கப்புறம் எனக்கு கட் ஆகிடுச்சு, ஏன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அது அப்படியே நான் ப்ரீவியஸில் வரேன். ப்ரீவியஸ்லேயும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்டெப் வரைக்கும் வருது, அதுக்கு பின்னாடி எனக்கு வந்து இன்னும் ரிவர்ஸில் மூவ் ஆகலை. ஸோ இது வரைக்கும் நமக்கு கரெக்டாக ரன் ஆகிட்டுருக்கு. அடுத்ததாக நம்ம அப்டேட் பண்ண போகிற விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு க்ளோஸ் பட்டன் இருக்கு இல்லையா? இப்போ இதை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த கண்டெய்னர் டோட்டலாகவே ஹைட் ஆகணும். இந்த மாதிரி திரும்ப இதை கிளிக் பண்ணோம்னா எனக்கு இது அப்பியர் ஆகணும். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பண்ண போகிற அடுத்த ஸ்டெப், ஓகேவா? இப்போ இந்த div tag ஸ்டார்ட் ஆகிறது இந்த div tag ஃபுல்லாகவே, இப்போ நான் இதை வந்து கொலாப்ஸ் பண்ணுறேன். இது ஃபுல்லாக இந்த என்டையர் கண்டெய்னர், கரெக்டாக? அப்போது இதுக்கு வெளியே எனக்கு இந்த இடத்துல பட்டன் வரணும். இப்போ இந்த கண்டெய்னருக்கு வெளியே எனக்கு இந்த க்ளோஸ் பட்டன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், செப்பரேட்டாக ஒரு div tag க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த div tag-ஐ கடைசியாக கொண்டு வந்து போட்டுக்கலாம், ஓகேவா? அடுத்து இதில் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம்.
க்ளோஸ் பட்டனுக்காக. அந்த பட்டனுடைய கிராஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த கிராஸ் சிம்பிளுக்கு அண்ட் டைப் பண்ணிவிட்டு டைம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்தீங்கன்னா அந்த சிம்பிள் நமக்கு கிரியேட் ஆகும். அடுத்தது இதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. கிளாஸ் வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாஸ் கிரியேட் ஆகிடும் இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இது க்ளோஸ் ஆகிறதுக்கு தேவையான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணணும். இப்போ மேலே வந்துட்டோம்னா இங்கே ஒரு யூஸ் ஸ்டேட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த க்ளோஸ் பட்டனுக்கும் ஒரு யூஸ் ஸ்டேட் கொடுக்க போகிறோம். அந்த யூஸ் ஸ்டேட்டை நம்ம செலக்ட் பண்ணால் இந்த கண்டெய்னர் நமக்கு ஹைட் ஆகணும். அதுதான் ப்ராசஸ். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஒரு கான்ஸ்டில் அரே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு வேரியபிள் நமக்கு தேவைப்படுது. இது நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா இஸ் ஓப்பன் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் பேர் கொடுத்துக்கிறேன். அதனுடைய செட் நேமும் பார்த்தோம்னா அது ரிலவெண்ட்டாகவே கொடுத்துக்கலாம். இஸ் செட்டில் இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை வந்து யூஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம செட் பண்ணணும். இந்த வேல்யூவை ட்ரூன்னு வச்சுருக்கேன் ஸ்டார்டிங்கில். ஓகேவா? ஓப்பனா க்ளோஸா அப்படின்ற மாதிரி கண்டிஷன் நம்ம செக் பண்ணும்போது இது வந்து ட்ரூன்னு சொல்லி நம்ம வச்சோம்னா ஓப்பன், ஃபால்ஸ்ன்னு வச்சோம்னா க்ளோஸ் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த பூலியன் கான்செப்டில் நம்ம போக போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரூன்னு இருக்குது. அப்போ இந்த பட்டன் வந்து இதை எதுவுமே ஆல்டர் பண்ணாது. ஜஸ்ட் இந்த கண்டெய்னர் நமக்கு விசிபிளாக இருக்கும். இங்கே ஃபால்ஸுன்னு நமக்கு ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறப்ப இந்த ஃபுல் கண்டெய்னரை வந்து இந்த பட்டன் க்ளோஸ் பண்ணிவிடும். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த இஸ் ஓப்பன் அப்படின்ற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல வரப்போகுது. ஓகேவா? ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த கடைசி டிவ்வுக்கு முன்னாடி இதை என் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது இஸ் ஓப்பன் அண்ட் இது என்னென்னா நம்ம கண்டிஷனல் ரெண்டரிங்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த கான்செப்டில் வர டாபிக், அந்த கான்செப்டில் வர மெத்தட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்டேட் வந்து ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். இந்த இடத்துல ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ட்ரூ வந்து இஸ் ஓப்பனுடைய ட்ரூ. இந்த என்டையர் டிவ் பார்த்தீங்கன்னா இஸ் ஓப்பனோட கண்ட்ரோலில் இப்போ இருக்குது. ஓகேவா? இந்த ப்ராக்கெட்டில் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இந்த என்டையர் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இஸ் ஓப்பனை வந்து நான் ஃபால்ஸ்ன்னு மாற்றிட்டு சேவ் பண்ணேன்னா அந்த இடம் எனக்கு வந்து அப்பியரன்ஸ் போயிடும். அந்த இடத்துல எனக்கு எதுவுமே அப்பியர் ஆகாது. அது டோட்டலாகவே ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இஸ் ஓப்பன் ஃபால்ஸ்ன்னும் போது அதோட விசிபிலிட்டி அந்த இடத்துல அப்பியர் ஆகாது. அடுத்தது இதை வந்து ட்ரூன்னு சொல்லி மாற்றுறேன். ஸோ ட்ரூன்னு சொல்லி கொடுக்கும்போது இந்த ட்ரூ வந்து இஸ் ஓப்பனுடைய வேல்யூ. ஸோ இஸ் ஓப்பன் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இது என்டையராக இந்த டிவ்வை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அப்போ இது வந்து அவைலபிளாக இருக்குது. அதனால் நமக்கு இந்த ப்ரிவ்யூ வந்துருச்சு. இங்கே மேனுவலாக நான் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் கொடுக்கறத தான் இப்போ இந்த பட்டனில் நான் கொண்டு போய் ட்ரிகர் கொடுக்க போகிறேன். இந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணும்போது அது எனக்கு இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற கண்டிஷனை எனக்கு இந்த இடத்துல மாற்ற போகுது. ஓகேவா? இப்போ இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஆன் கிளிக், இதில் செட் இஸ் ஓப்பன். ஓகேவா? இதோடைய ஸ்டேட்டஸ் நம்ம மாற்ற போகிறோம். இதில் நாட் இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அதாவது இஸ் ஓப்பன் என்ன ஸ்டேட்டில் இருந்தாலும் அதை வந்து இதுக்கு நாட் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி கொடுத்தோம்னா ஆப்போசிட்டில் அது கரெக்டாக ஆல்ட்ரு பண்ணிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள். எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அதனுடைய ஆப்போசிட் ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சு. திரும்ப இதை கிளிக் பண்ணோம்னா அதனுடைய ஆப்போசிட் ஸ்டேட்டுக்கு திரும்ப எனக்கு ரிவர்ஸ் பண்ணுது. ஸோ இப்போ இந்த பட்டன் என்னால் இந்த டிவ் கண்டெய்னரை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியுது.